ஹலோ வெஸ் அனைவருக்கும் வணக்கம். கோழிக்கோடு மாவட்டத்துல ஒரு சிறிய கிராமத்துல தான் சோபியா வீடு இருக்கு. அப்ப காலைல எந்திரிக்கிறாங்க, எல்லாரும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. சோபியா டீ குடிக்கிறா, திடீர்னு வாந்தி வருது. இப்ப கிச்சன்ல போயிட்டு வாந்தி எடுக்கிறா. இந்த இடத்துல தான் அபுகாஜி அவருடைய மனைவி நபீசா விட்ட கேக்குறாரு, என்ன திடீர்னு வாந்தி வருது அப்படின்னு அவர் கேக்குறாரு. இப்பதான் நபீசா சொல்றாங்க, வாயு தொலையா இருக்கும், அதனாலதான் வாந்தி எடுக்கிறா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப சோபியா திரும்பி வரா. இப்ப நபீசா கேக்குறாங்க, என்னாச்சு உடம்புக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஒண்ணு இல்லம்மா அப்படின்னு அவ சொல்றா. இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது, மதிய உணவு சாப்பிட போறாங்க, திரும்பவும் வாந்தி வருது. அவ எவ்வளவு அடக்கி பாக்குறா, ஆனா அவளால அடக்க முடியல. இந்த இடத்துல தான் நபீசா சொல்றாங்க, சாயந்தரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னன்னு செக் பண்ணுவோம், நோய் அதிகமாச்சுன்னா காய்ச்சல் அதிகமாச்சுன்னா உன்னால நடக்கவே முடியாது, பிரச்சனை அதிகமாயிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நபீசா ஒருவித பயத்தோட இருக்கா. இப்ப சாயந்தரம் 6 மணி ஆகுது. இப்ப நபீசா உடனடியா ஆட்டோவுக்கு ஃபோன் பண்றாங்க. இப்ப ஆட்டோவும் வீட்டுக்கு வருது. இப்ப சோபியாவும் நபீசாவும் அந்த ஆட்டோல ஏறி போறாங்க. இப்ப மருத்துவமனையில நபீசாவோட பக்கத்து வீட்டு பெண்ணு லைலா வந்து உட்காந்துருக்காங்க. இப்ப லைலா கேக்குறாங்க, என்ன பிரச்சனை, ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் நபீசா சொல்றாங்க, மகளுக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை, சாதாரண ஜுரம் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப லைலா சொல்றாங்க, இது போல மருத்துவர் வரதுக்கு ரொம்ப லேட்டாகும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மருத்துவர் இதோ வந்துட்டாரு அப்படின்னு அவங்க காத்திருக்காங்க. இப்போ உங்களுடைய நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. நபீசாவுக்கு 5ஆம் நம்பர், லைலாவுக்கு 9ஆம் நம்பர். இப்ப மருத்துவரும் வந்துட்டாங்க, சோபியாவை கூப்பிடுறாங்க. சோபியாவும் நபீசாவும் உள்ள போறாங்க. இந்த இடத்துல தான் மருத்துவரும் அவங்களை செக் பண்றாங்க. அவங்களை பார்த்துட்டு சோபியாவை பார்த்து, கர்ப்பமா இருக்க, மாசம் சரியா வந்து செக் பண்ணிக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு நபீசாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. சோபியாவை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சோபியா தலை குனிஞ்சிட்டு நின்று இருக்கா. இப்ப வெளில வந்துடுறாங்க. இப்ப லைலா மருத்துவம் போறாங்க. மருத்துவம் கேக்குறாங்க, அந்த பொண்ணு சோபியா வந்தது என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்பதான் மருத்துவர் சொல்றாரு, இது போல அந்த பெண்ணு கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு மருத்துவர் சொல்றாரு. இதை கேட்டு அவங்களும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்ப வெளியில வந்து லைலா அவருடைய மகள்கிட்ட சொல்றாங்க, இது போல அவருடைய வயிற்றுல வளர்றது தவறான முறையில பிறந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சீக்கிரமே கழிச்சிருவாங்க பாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப நபீசாவும் சோபியாவும் திரும்ப ஆட்டோல வீட்டுக்கு போறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த பிறகு அபுகாஜி அவருடைய மனைவி நபீசா விட்ட கேக்குறாங்க, ஹாஸ்பிட்டல் போனீங்களே, மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஆனா நபீசா எதுவுமே வாய் திறக்காம அப்படியே வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப சோபியாவும் தலை குனிஞ்சிட்டு அப்படியே அவர் ரூமுக்கு போயிடுறா. இப்பதான் அபுகாஜி கேக்குறாரு, என்னதான் நடந்தது, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. இப்ப நபீசாவோ சோபியா கர்ப்பமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அபுகாஜி ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாரு. அந்த குழந்தைக்கு யார் அப்பா அப்படின்னு கேக்குறாரு. இப்பதான் சோபியா உடைய மருமகள்கிட்ட போய் கேளு அப்படின்னு கோமா சொல்றாங்க. இப்ப அபுகாஜியும் சோபியா விட்டு போயிட்டு உட்காராரு. இப்ப சோபியா பாக்குறாரு. சோபியா அமைதியா வந்து உட்காந்துருக்காங்க, எதுவுமே பேசல. சொல்லுமா, யாருமா அந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு அவர் கேக்குறாரு. இப்ப அவங்க எதுவுமே சொல்லல, தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு எதுவுமே பேசாம இருக்காங்க. உண்மையை சொல்லுமா, யாருமா அப்பா அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஆனா எதுவுமே சொல்லல. இப்ப சோபியா கதை சாத்திடுறா. இப்ப அபுகாஜி நேரா ஹாலுக்கு வராரு. நபீசாவோட அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப நபீசாவும் சோபியாவோட அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி நீங்க நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்கிறாங்க. இப்ப மரம் விடியுது. மரம் அபுகாஜி வெளில போயிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது பல பேரும் பல விதமா பேசுறாங்க. அதாவது அபுகாஜியோட மருமக தவறான முறையில கர்ப்பமா இருக்கு, தவறான முறையில பிறக்க போகுது அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. இதை கேட்டு ஒரு நிமிஷம் உறைஞ்சு போறாரு. இப்ப வீட்டுக்கு வந்துட்டு எப்படி ஊருக்கெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு நபீசா கிட்ட கேக்குறாரு. இப்பதான் நபீசா சொல்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு லைலா வந்தா, அவதான் எல்லாத்தையும் சொல்றப்பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் நேரம் ஆகுது, சோபியாவோட அப்பா அம்மா வராங்க. அவங்களை விசாரிச்சுட்டு இப்பதான் சோபியா பத்தி அவங்க சொல்றாங்க. சோபியா கர்ப்பமா இருக்கா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு சோபியாவோட அம்மா பயங்கர கோவப்படுறாங்க. இப்படி ஒரு துரோகம் மட்டல அப்படின்னு அவங்க கதறாங்க. இப்ப நேரா சோபியா அங்க இருக்கன்ட்டு சோபியா ரூமுக்கு போறாங்க. சோபியா ரூமுக்கு போயிட்டு கதவு திறக்கிறாங்க. இப்ப சோபியா அழுதுகிட்டே வந்து அவங்க அம்மாவை கண்டுபிடிக்க வரா. நீ என்ன தொடாத, என்கிட்ட எதுவும் பேசாத, என்ன நடந்தது, உண்மையை சொல்லு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஆனா சோபியா வாயை திறக்கல. இப்ப அபுகாஜிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. எங்களை மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பொண்ணை நாங்க அழைச்சிட்டு போறோம், இதுக்கு மேல அவ இங்க இருக்கிறது மரியாதை இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு சோபியாவையும் அழைச்சிட்டே போறாங்க. இப்ப அவங்க போயிட்டு இருக்கும் போது பல பேரும் பல விதம் பேசுறது அவங்க காதுல விழுது. இந்த இடத்துல தான் அபுகாஜியும் நபீசாவும் பயங்கர கோபத்துல வந்து உட்காந்துருக்காங்க. நபீசா சொல்றாங்க, உடைய மகனுக்கு போன் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்பதான் அபுகாஜி சொல்றாரு, அவனையே கஷ்டப்படுத்திட்டு அவன்கிட்ட இது சொல்ல வேணாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல சோபியா அவளுடைய கணவர் ரசீத்துக்கு போன் பண்றா. ஆனா போனு லைன் போகல, சுவிட்ச் ஆஃப்னு வருது. கொஞ்ச நேரம் ஆகுது, திரும்ப ரஷீத் ஃபோன் பண்றான். ஆனா சோபியா எடுக்கல. சோபியா பாத்ரூம் போயிருக்கா. இப்ப அவருடைய அப்பா அபுகாஜிக்கு ஃபோன் பண்றாரு. இப்ப அபுகாஜிக்கு ஃபோன் பண்ணி அவங்க ரெண்டு பத்தியும் எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு எங்கப்பா சோபியா அப்படின்னும் அவர் கேட்கிறாரு. சோபியா பத்தி கேட்காத, உடனே வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப மறுநாள் ரஷீத் அங்கேருந்து வரான். இப்ப அவனை பார்த்தோன்னே அவங்க அப்பா அம்மா ரொம்ப பாசமா போய் கட்டுப்பிடிக்கிறாங்க. அழைச்சிட்டு வந்து அவனுக்கு பிடிச்சத சமைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ரஷீத்தும் போய் குளிச்சுட்டு வெளில வரான். இந்த இடத்துல சோபியா எங்க அப்படின்னு அவன் கேட்கறான். இந்த இடத்துல அவளை பத்தி கேட்காத, உடனே அவளை டைவர்ஸ் பண்ண அப்படின்னு அபுகாஜி சொல்றான்.
சொல்றாரு. என்னப்பா சொல்றீங்க, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னும் அவர் கேக்குறாரு. இதுக்கு மேல அவ தேவையில்லை அப்படின்னும், அவருடைய வயித்துல யார் குழந்தைய வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு. அவ கர்ப்பமா இருக்கிறா அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு இப்ப ரசித் வெடிச்சு சிரிக்கிறான். என்னப்பா சொல்றீங்க, அந்த குழந்தை யார் குழந்தை தெரியுமா அப்படின்னு ரசித் கேக்குறான். தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரசித் சொல்றான், அந்த குழந்தை என் குழந்தை தான் அப்படின்னு. இப்ப அவங்க எல்லோருக்கும் பயங்கர அதிர்ச்சி. என்னப்பா சொல்ற, நீ தான் 2 வருஷமா மலேசியால இருக்கிய, எப்படி உன்னுடைய குழந்தையா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்பதான் ரசித் சொல்றான், அப்பா நான் மலேசியால வேலை செய்யல, இப்ப இந்தியாவில தான் இருக்கிறேன். ஏன்னா மலேசியாவுக்கு அனுப்பின அந்த ஏஜென்ட் டூரிஸ்ட் விசால அனுப்பிட்டான், ஒர்க் விசா இல்ல. இப்ப அங்க போய் இறங்கின பிறகுதான் அங்குள்ள மலையாளி ஒருத்தர் இந்த மாதிரி உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. நாங்க 3 பேர் போயிருந்தோம், 3 பேர் அதிர்ச்சி ஆயிட்டோம். இப்ப மனைவி சோபியாவிட்ட சொன்னேன். இப்ப அவன் என்ன சொன்னா, நீ இந்தியாவுக்கு வா, நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னான். இப்ப அங்கிருந்து என்னுடைய நண்பர் பெங்களூர்ல இருக்கான். அவன்கிட்ட போன் பண்ணி ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டேன். அவனும் என்னுடைய கம்பெனில மேனேஜர் வேலை காலியா இருக்கு, நீ உடனே வா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்ப அந்த 3 மாசமும் மனைவியோட நகையை அடவு வச்சுதான் அந்த பணத்தை தான் நான் வீட்டுக்கு அனுப்பினேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அனுப்பினேன். அது மட்டும் இல்லாம நான் நேரா இந்தியாவுக்கு வந்தேன். அதுக்கு பிறகு பெங்களூர்ல தான் நான் வேலை செஞ்சேன். ஒவ்வொரு மாசமும் சோபியா என்னை வந்து பாப்பா. அவருடைய அம்மா வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா என்ன வந்து தான் நாங்க பாப்பா. ஒரு நாள் இருந்துட்டு திரும்பவும் வந்துருவா. இப்படி 2 வருஷமும் என்னை வந்து சந்திச்சிருந்தா அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவங்க 2 பேருமே கலங்கிடுறாங்க. என்னப்பா இப்படி சொல்லிட்டேன், நான் இதுக்கு மேல எப்படிப்பா சோபியாவோட முகத்துல முடிக்க முடியும், நான் கண்ணாமலாம் திட்டமே அப்படின்னு 2 பேருமே வருத்தப்படுறாங்க. இப்ப சரி உடனே சோபியா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த ஆட்டோல போறாங்க. இப்ப அந்த ஆட்டோ டிரைவர் சொல்றாரு, ரசித் உங்களுடைய மனைவி பேச்சு தான் ஊர் ஃபுல்லா இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பிறகுதான் ரசித் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது நான் மலேசியாவில் இல்ல, நான் இந்தியாவில் தான் இருந்தேன், மனைவி கூட தான் நான் வாழ்ந்துருந்தேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. இப்ப அவருடைய நண்பருக்கு உடனடியாக ஃபோன் பண்ணி சொல்றாரு. தீ போல எல்லா இடத்துக்கும் இந்த செய்தி பரவுது. நேரா சோபியா விட்டாராங்க. ரசித்தோட மாமியார் அவங்க ரசித்தை பார்த்து எங்களை மன்னிச்சிருப்பா, உங்க முகத்துல நான் எப்படி முடிக்கிறதுனே தெரியல அப்படின்னு அவங்க பேசுறாங்க. அப்ப ரசித் சிரிச்சிட்டே வரான். இந்த இடத்துல தான் ரசித்தோட அம்மா நபீசா அவட மாமியார்ட்ட பேசிட்டு இருக்கா. அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. இப்ப அவளும் பயங்கர ஷாக் ஆயிடுறா. இப்பதான் சோபியாவிடம் அவட மாமியார் கேட்கிறா, ஏமா நீ முன்னாடியே சொல்லிருக்க கூடாது அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. என் மகன் இந்தியாவில் தான் இருக்கான்னு ஏன் முன்னாடியே நீ சொல்லிருக்க கூடாது, நீ சொல்லிருக்கலாம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அப்பதான் சோபியா சொல்றா, அத்தை நான் சொல்லிருப்பேன், ஆனா ஏற்கனவே உங்களுக்கு ரத்த கொதிப்புலாம் இருக்கு. இப்ப இந்த விஷயத்தை நான் சொல்ல போய் திரும்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி தீர்க்க போறாரு அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்காகவே நான் உங்கள்கிட்ட சொல்லல அப்படின்னும் அவர் சொல்றா. இதை கேட்டு அவங்களும் ஒரு நிமிஷம் திகைச்சு போறாங்க. இப்ப அந்த குடும்பமே சந்தோஷத்துல இருக்கு. ஓகே, நம்மள இந்த வீடியோ பிரச்சனைங்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.